வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர். நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு முதல் இலக்கண பகுதியை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தொடர் இலக்கணம் பற்றி பார்ப்போம். ஸோ தொடர் இலக்கணம் அப்படின்னா என்னென்னா எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை, இதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சொற்றொடரில் அந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, எழுவாய்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எழுவாய் அப்படின்னா என்ன? ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்தது தான் என்னது எழுவாய். அந்த எழுவாய் என்னவாக தான் இருக்கும்? ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, எட்வர்ட் வந்தான். அப்போ எட்வர்ட் வந்தான் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாரு? எட்வர்டு. அப்போ எட்வர்ட் அப்படிங்கிறது என்ன வந்திருக்குது? பெயர் சொல்ல வந்திருக்குது. இதே மாதிரி பாவை வந்தால், பாவை படித்தால், இந்த மாதிரியான எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, கனகாம்பரம் பூத்தது. இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க, ஒரு சொற்றொடரில் வினைச்சொல் வந்து பூத்தது அப்படின்ட்டு ஒரு பயனிலை கொண்டு முடியுது. பயன் நிலைத்து இருக்கிற இடம் தான் என்னது? பயனிலைன்னு சொல்றாங்க. ஒரு சொற்றொடரில் அந்த பயன் நிலைத்து இருக்கிற இடம் தான் என்ன சொல்றாங்க? பயனிலை. இந்த இடத்துல பாருங்க, கனகாம்பரம் பூத்ததுன்னு சொல்றாங்க. அப்போ கனகாம்பரம் என்ன பண்ணிருக்கு? பூத்திருக்கு. அதுதான் பயனிலை. பயன் நிலைத்து இருக்கிற இடம் எது? பூத்தது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதே சொற்றொடரில் செயற்படு பொருளை வச்சு சொல்லலாம். ஓகேங்களா? கனகாம்பரம் பூத்தது. ஓகேவா? மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இப்போ மீனா அப்படிங்கிறது எழுவாய். ஏன்? மீனா அப்படின்றது தான் அந்த சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ மீனா அப்படிங்கிறது என்னது? எழுவாய். சூடினாள் அப்படின்றது பயன் நிலைத்து இருக்கிற இடம். அதனால இது என்னன்னு சொல்லலாம்? பயனிலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எதை சூடினால்? கனகாம்பரத்தை சூடினால். அப்போ ஒரு சொற்றொடர் எழுதுறதுக்கு காரணமாக அமைந்த மீனானும் பெயர் சொல்ல எழுவாய் தான் இருக்குது. ஓகே, அது பயனிலை இருக்குது. கனகாம்பரம் அப்படிங்கிறது ஒரு செயற்படு பொருளாக இருக்குது. ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்வதற்கு அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் என்னது? செயற்படு பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செயற்படு பொருள். ஓகேவா? அப்போது எழுவாய் அப்படின்னா பெயர் சொல்லாக இருக்கும், அந்த சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக இருக்கும். செயற்படு பொருள் அப்படின்னா அந்த சொற்றொடர் எழுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாக அமையும். ஓகேங்களா? பயனிலை அப்படிங்கிறது பயன் நிலைத்திருக்கிற இடம். இப்போது அந்த 3 இதில் வந்து எழுவாயும் செயற்படு பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும். எழுவாயும் செயற்படு பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும். பயனிலை வந்து வினை சொல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். பாக்ஸை பாருங்கள். ஒரு தொடரில் எழுவாயும் செயற்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு தொடரில் செயற்படு பொருள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. செயற்படு பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் செயற்படு பொருள் தோன்றுச்சுன்னா அந்த தொடர் விளக்கமாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதில் 2 பார்த்துருக்கோம். செயற்படு பொருள் இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அப்படி செயற்படு பொருள் இருந்தால் அது விளக்கமாக இருக்கும். அதேமாரி எழுவாயும் செயற்படு பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும். பயனிலை அப்படிங்கிறது வினை முற்றாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, படித்தாய். இப்போ படித்தாய் அப்படின்னு சொல்லி மட்டும் வந்திருக்கு, யாரை படித்தான்னு சொல்லலை. அப்போது இந்த இடத்துல வந்து எழுவாயே தெரியல, எழுவாய் வெளிப்படையாய் வரவில்லை அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். எழுவாய் வெளிப்படையாக தோன்றவில்லை எனில் அதை தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்தேன். அப்போது இந்த வினைமுற்று வந்து பயனிலையாக வந்திருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க? வினை பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவள் கலா. அப்போது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் பயனிலை, வினையை கொண்டு முடிந்தால் அது வினை பயனிலை. அடுத்து பாருங்க, விளையாடுபவன் யார்? அப்போது வினாவை கொண்டு முடிஞ்சிருக்குதா? அப்போ இதை என்ன சொல்லலாம்? வினா பயனிலை அப்படின்னு சொல்லலாம். வினா சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினா பயனிலை. அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. இந்த 3 இதே ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 1 2 3 இந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 3 2ஆகவும் இருக்கலாம், 1 2 3 1ஆகவும் இருக்கலாம், 2 1 3ஆகவும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். பாருங்க, நான் பாடத்தை படித்தேன். இதில் நான் அப்படிங்கிறது யாரு? எழுவாய். எதை படித்தேன்? பாடத்தை படித்தேன். அப்போ பாடம் அப்படிங்கிறது செயற்படு பொருளாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி படித்தேன் இருக்கா, இது வந்து என்னது? பயனிலையாக இருக்குது. அடுத்து பாருங்க, பாடத்தை நான் படித்தேன் இப்படின்னு சொல்லலாம். அப்போ பாடம் அப்படிங்கிறது செயற்படு பொருள் வந்து
ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. நான் அப்படிங்கிற எழுவாய் 2ஆவதாக வந்திருக்கு. படித்தேன்னு சொல்லக்கூடிய பயனிலை 3ஆவதாக வந்திருக்கு. இந்த ஆர்டரில் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, நல்ல நூல் ஒன்று படித்தேன். அப்போது நம்ம சாதாரண படிக்கிறப்போ நான் படித்தேன்னு சொல்லலாம், ஒரு நூல் ஒன்று படித்தேன்னு சொல்லலாம். ஆனால் அது என்ன, நல்ல நூல் ஒன்று படித்தேன். அப்போது அந்த பெயர் சொல்லுக்கு இன்னும் ஒரு உயரிய பண்பு உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறோம், நல்ல நூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி உயர்த்தி சொல்வதுக்கு தான் என்னன்னு சொல்கிறோம்னா பெயரடை. அதாவது பெயரை உயர்த்தி சொல்வதற்கு பயன்படுத்துறது தான் என்னது, பெயரடை. ஓகேவா? நல்ல அப்படிங்கிற சொல்லு பெயர் சொல்லுக்கு அடிப்படையாக வர்றதால இது வந்து பெயரடைன்னு சொல்கிறோம். மகிழ்நன் மெல்ல வந்தான். அப்போது மகிழ்நன் வந்தான்னு சொல்லலாம். அதனால் மெல்ல வந்தான் அப்படிங்கிறப்போ வினைக்கு அடையாக வர்றதால இந்த மெல்ல அப்படிங்கிறது என்னவா இருக்குது, வினை அடையாக வந்திருக்கு. சரிங்களா? இப்போ பெயருக்கு அடிப்படையாக வந்தால் அது வந்து பெயரடை, வினைக்கு அடையாக வந்தால் அது வினையடை. அடுத்து பாருங்கள், வினையோட வகைகள். வினையோட வகைகள் தன்வினை பிறவினைன்னு பிரிக்கலாமா? தன்வினை பிறவினை ரொம்ப முக்கியம்ப்பா, பார்த்துங்க. இப்போ வந்து பாருங்கள், பந்து உருண்டது. ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை செய்தால் அது தன்வினை. ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை செய்ய வைத்தால் அது பிறவினை. இதுதான் முக்கியம். தன்வினைனா என்ன, அது அதோட வேலையை அதுவே செஞ்சுக்கிட்டா தன்வினை. பிறவினைனா அதோட வேலையை செய்ய வச்சா அது பிறவினை. அவ்வளோதான். பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை, உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது என்னது, பிறவினை. அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது வந்து தன்வினை, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. பிறவினையில் இப்போ சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன வினைன்னு கேட்பாங்க. நமக்கு எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இது என்ன வினைன்னு கேட்பாங்க. அப்போது என்ன வினைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள். பிறவினையில் வந்து வி பி அப்படிங்கிற விகுதிகள்லாம் இருக்கும். அதே மாதிரி செய் வை பண்ணு இந்த மாதிரி துணை வினைகள்லாம் இருக்கும். இது மாதிரிலாம் வந்தால் அது என்னது, பிறவினை. இங்கே பாருங்கள், அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. அவனை திருத்த செய்தான், செய் வந்திருக்கா, இங்கே உள்ள செய் இங்கே வந்திருக்கா. அதேமாரி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இப்போ வை வந்திருக்கா, இங்கே உள்ள வை வந்திருக்கா. அதே மாதிரி பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார், வி, இங்கே உள்ள வி வந்திருக்கா. இந்த மாதிரி பிறவினைக்குள்ள விகுதிகள் எங்கெங்கெல்லாம் இடம்பெறுதோ அதை தான் என்ன சொல்கிறோம், பிறவினை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து செய்வினை செயல்பாட்டு வினை ரொம்ப முக்கியம். ஸோ செய்வினை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, செயலை முதன்மைப்படுத்தினா அது செய்வினை. என்னது, செய்பவரை முதன்மைப்படுத்தினா அது வந்து செய்வினை, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தினா அது செயல்பாட்டு வினை. ஓகேவா? அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை, தோசை வைக்கப்பட்டது. அப்போ செய்யப்படும் பொருளுங்கிற தோசையை தான் வந்து இங்கே முதன்மைப்படுத்துறதால இது என்னது, செயல்பாட்டு வினை. ஓகேங்களா? செய்பவரை முதன்மைப்படுத்தினா அது வந்து செய்வினை, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தினா அது செயல்பாட்டு வினைன்னு சொல்கிறாங்க. படு அப்படிங்கிற துணை வினை சொல்லு வந்து செயல்பாட்டு பொருளாக வினை தோட்டலாக இருக்குது. ஓகேவா? இப்போது செயற்பாட்டு வினையில் என்னென்ன வரும், படு அப்படின்ட்டு வரும். ஓகேவா? படு அப்படிங்கிறது மாதிரியே உன் பெரு இந்த மாதிரி துணை வினைகள்லாம் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ஆயிற்று போயிற்று போனது இதெல்லாம் துணை வினைகளாக வரும். ஓகேங்களா? அப்போது ஒரு வினை கொடுத்துட்டு அது தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு கேட்பாங்க. இப்போ செய்வினை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், தன்வினை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி பட்டது அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? பாடப்பட்டது, பயிக்கப்பட்டது. ஓகேவா? இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்க, உண்டான், கோவலன் கொலை உண்டான். அப்போ அங்கே பாருங்க, இந்த உன் அப்படிங்கிறது இங்கே இடம்பெற்றிருக்கா, அதனால இது செயற்பாட்டு வினை. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. அப்போ பட்டது இருக்குதா. அடுத்து பாருங்க, வீடு கட்டி ஆயிற்று, ஆயிற்று இங்கே உள்ள ஆயிற்று இருக்கா. சட்டி உடைந்து போயிற்று, போயிற்று இங்கே இருக்கா. பணம் காணாமல் போனது, போனது இங்கே இருக்கா. ஸோ இந்த மாதிரியான வினைகள் இடம்பெற்றால் அது வந்து என்னது, செயற்பாட்டு வினைகள். அப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்துல் நேற்று வந்தான், அவனுடைய வினையை அவனே செஞ்சாலும் அது என்னது, தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், வி இடம்பெற்றிருக்கா, அதனால இது என்னது, பிறவினை.
கவிதா உரை படித்தாள். அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்துகிறாங்களா, அதனால இது என்னது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயற்படு பொருளான உரையை முதன்மைப்படுத்துறதால இது என்னது செயற்பாட்டு வினை. பட்டதுன்னு வந்திருக்கா, அப்போ செயற்பாட்டு வினை. குமரன் மலையில் நனைந்தான். அப்போ உடன்பட்டு தான் நனைஞ்சிருக்கான், அதனால இது என்னது உடன்பட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை. அப்போ நனையவில்லை இல்லைன்ட்டு எதிர்மறையை சொல்றதால இது என்னது எதிர்மறை வினைத்தொடர். அடுத்து பாருங்க, என் அண்ணன் நாளை வருவான். இது சாதாரண ஒரு செய்தியா சொல்றதால இது என்னது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம், ஒரு உணர்ச்சியை சொல்லுது. எத்துணை பெரிய வானம், அப்ப அது என்னது உணர்ச்சியை சொல்லுது. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதால இது என்னது உணர்ச்சி தொடர். அடுத்து பாருங்க, உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார். அப்ப வினாவை கொண்டு முடிஞ்சிருக்கிறதால இது என்னது வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு நம்ம கட்டளை இடுறோம், ஓகேங்களா. வகுப்பறையில் பேசாதீர் அப்படின்ட்டு நம்ம ஒரு கட்டளை இடுறதால இது என்ன சொல்றோம் கட்டளை தொடர்னு சொல்றோம். இது நாற்காலி. அப்போ நாற்காலி அப்படிங்கிறது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்ச பயனிலை, அதனால இது என்னது பெயர் பயனிலை தொடர். அவன் மாணவன், மாணவன் அப்படிங்கிறது பெயர். அப்ப பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா, பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் பயனிலை தொடர். சரிங்களா. அடுத்து பாருங்க, பகுபத உறுப்பிலக்கணம். இப்போ பதம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் சொல்லுன்னு சொல்லலாம். அப்போ பதத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம், பகுபதம் பகாபதம் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஓகேங்களா. இப்போ பகுபதம்னா என்ன, பகாபதம்னா பிரிச்சா பொருள் தந்தா அது பகுபதம், பிரித்தால் பொருள் தரலைன்னா அது பகாபதம், ஓகேவா. பிரித்தால் பொருள் தருவதான சொல்லு என்னன்னு சொல்கிறோம் பகுபதம்னு சொல்கிறோம். அந்த பகுபதத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படி, பெயர் பகுபதம் வினை பகுபதம், ஓகேவா. ஸோ பதம் ரெண்டு வகைப்படும், அது என்னது பகுபதம் பகாபதம். பகுபதம் ரெண்டு வகைப்படும், அது என்னது பெயர் பகுபதம் வினை பகுபதம். அடுத்து பாருங்க, பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் கேட்டால் 6. என்ன, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம். இந்த மாதிரி பகுபத உறுப்புகள் தான் 6. பகுபதம் எத்தனை வகைப்படும் கேட்டால் என்னது 2 வகைப்படும். என்னன்னா பெயர் வினை. பகுபத உறுப்புகள்னு கேட்டால் தான் எத்தனை 6, ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பகுதியை பார்ப்போம். பகுதி அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல இருக்கும், ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியது பகுதி. பகுதி எப்போதுமே பகாபதமாக தான் இருக்கும், அதாவது ஒரு பிரித்தால் பொருள் தராது தான் என்ன பகுதியாக அமையும். அதே மாதிரி அது ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும், ஓகேவா. சென்றான் அப்படின்னா செல் அப்படிதான் பகுதியாக இருக்கும், ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் இருக்கும். இப்போ பகுதின்னு ஒரு சொல் இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டிஷனை பாருங்க, சொல்லோட முதல்ல இருக்கும், பகாபதமாக அமையும், இது 2வது கண்டிஷன். அடுத்து பாருங்க, வினை சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் இருக்கும். அடுத்து பாருங்க, விகுதி. விகுதி அப்படிங்கிறது பாருங்க, விகுதி கடைசியாக இருக்கும், இறுதி நிலை. சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் இது எல்லாத்தையும் காட்டும், ஓகேங்களா. சொல்லின் இறுதியில் நின்று என்னது திணை பால் எண் இடம், இந்த 4த்தையும் காட்டுறது தான் என்னது விகுதி. அப்போ பகுதிங்கிறது முதல்ல இருக்கும், விகுதி அப்படிங்கிறது இறுதியில் இருக்கும், அதை படிச்சுக்கணும். இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில நின்று காலம் காட்டும். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, பகுபத உறுப்புகளுள் காலம் காட்டும் உறுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க, எது இடைநிலை, ஓகேவா. அடுத்து சந்தி. சந்தி அப்படின்னா பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். சந்தி அப்படிங்கிறது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும், பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றதுதான் சந்தி, ஓகேவா. அடுத்து சாரியை அப்படிங்கிறது எங்க வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும், ஓகேவா. பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வர்றதும், ஓகேவா. விகாரம் அப்படிங்கிறது ஒரு தனி உறுப்பு கிடையாது. இந்த பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை இதிலெல்லாம் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு விகாரம் அப்படின்னு பேர். இப்போ பகுதி உறுப்புகள்லாம் பாருங்க, ஊரன் அப்படின்னா அதோட பகுதி என்ன ஊர், நடிகன் அப்படின்னா நடி, பார்த்தான்னா பார். அப்போ பகுதியோட சொல்லலாம் பாருங்க, நடிகன் அதோட பகுதி என்ன இந்த நடி. அப்போ இது என்னது ஒரு கட்டளையாக தான் அமையும், ஓகேவா. பகுதி உறுப்புகள் அதிகபட்சமாக எப்படி தான் இருக்கும், கட்டளையாக தான் இருக்கும். பாருங்க, வரைந்தான் அப்படின்னா என்னது வரை, மடிந்தார் அப்படின்னா மடி. அப்போது நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், விகுதி சொல்லலாம் பாருங்கள், படித்தான்
ஆண் அப்படிங்கிறது தான் இங்கே விகுதி. விகுதினா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சொல்லின் இறுதியில் அமையும். சொல்லின் இறுதியில் அமைந்தால் அது விகுதி. ஓகே, ஆண்னு முடிஞ்சிருக்கு. அப்போ ஆண்னு முடிஞ்சால் இது என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. அது என்னென்ன வரும்? அன் ஆண். அடுத்து பாடுகிறாள் ஆள். அப்போ இது என்னது? பெண்பால் வினைமுற்று விகுதி. பெற்றார் ஆறுன்னு வந்தால் அது என்னது? பலர்பால் வினைமுற்று விகுதி. நீந்தியது அது இது. அப்போ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி தான் இது. தூரு இதெல்லாம். ஓடின. அப்போ இது என்னது? ஓடின அப்படின்னா பலவீன்பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன். ஏன்? அப்போ சிரிக்கிறேன்ட்டு யாரை சொல்கிறேன்? நானே சொல்கிறேன். அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியை தான் என்னது? சிரிக்கிறேன். அடுத்து உண்டோம். ஓம். இப்போ உண்டோம்னு என்ன சொல்கிறோம்? எல்லாரையும் சொல்கிறோம். நாங்கள் எல்லாரும் உண்டோம் அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ ஓம் அப்படின்னா எதனாது? தன்மை பன்மை வினைமுற்று விகுதி, எல்லாரையும் சொல்கிறது. செய்தாய். செய்தாய்னு முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறதால அது என்னது? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அதுக்கான விகுதிகள் பாருங்க, ஐ ஆய் இ. அடுத்து பாரீர். ஈர்னு முடிஞ்சிருக்கு. அது என்னது? முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அழகிய. ஆன்னு முடிஞ்சு அது என்னது? பெயரச்ச விகுதி. உம்முண்டு. வந்து தேடி. ஊ ஈன்னு வந்தால் அது என்னது? வினையச்ச விகுதி. வளர்க. இப்போ கன்னு முடிஞ்சிருக்கா? க இய இயர் இல். இது எல்லாமே என்னதான்? வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஓகேவா? முளைத்தல். தல்லுன்னு முடிஞ்சிருக்கா? தல்லுன்னு முடிஞ்சா தொழிற்பெயர் விகுதி. தொழிற்பெயர் விகுதி என்ன? தல் அல் கை ஐ சி பூ அம் ஐ. ஸோ இதெல்லாமே என்னது? தொழிற்பெயர் விகுதிகள். அடுத்து இடைநிலைகள் பாருங்க. வென்றார். அப்போ இறந்த காலத்தை குறிக்கிறது வென்றார். இடைநிலை அப்படிங்கிறது இரு. இப்போ இந்த இரு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலையாக வருது. இறந்த கால இடைநிலைகள் என்னன்னா இத்து இட்டு இரு எண்ணு. உயர்கிறான். அப்போ உயர்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். ஓகேவா? கிரு கிணின்று ஆணின்று அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது இடைநிலைகள். ஓகேவா? எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னா இப்பு இவ்வு இக்கு. ஓகேவா? பறிக்காதீர். கா. பறிக்காதீர்னு கட்டளை இடுறது எதிர்மறை இடைநிலை வரும். அப்போ இல்லு அல்லு அப்படிங்கிறதெல்லாம் எதை குறிக்குது? எதிர்மறை இடைநிலை குறிக்குது. இச்சி இஞ்சி அப்படிங்கிறது பெயர் இடைநிலை குறிக்கும். ஓகேவா? அடுத்து சந்தி பாருங்க. சந்தி அப்படின்னா வச்சுக்கலாம், இத்து அப்படிங்கிறது இங்கே சந்தி. உருத்தும் அப்படின்றதெல்லாம் இத்துங்கிறது சந்தி. அப்போ இத்து இப்பு இக்குன்னு வந்தால் அதெல்லாம் என்னது? சந்தியை குறிக்கும். அதே மாதிரி இ அப்படிங்கிறது உடம்படு மெய் சந்தி. இ இவ் அப்படிங்கிறது உடம்படி மெய் சந்தியில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாரியை. சாரியையில் பாருங்கள், நடந்தனன் அப்படின்றதுல அன்னு அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு? சாரியாக வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து எழுத்து பேர். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடிய மெய்யெழுத்து தான் என்னது? எழுத்து பேர். அப்போ எழுத்து பேர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும். பகுபத உறுப்புகளில் அடங்காது, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடிய மெய்யெழுத்து. காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடிய மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து பெரும்பாலும் எதில் தான் வரும்? இத்தில் மட்டும்தான் வரும். அப்போ எழுத்து பேர் அப்படின்னாலே என்ன தான்? இத்தில் மட்டும்தான் வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர். வந்தனன் அப்படின்றதுல வா. வா அப்படிங்கிறது குறுக்கியது. ஓகேவா? இத்து இந்து. அடுத்து இத்து. அடுத்து கூட்டல் இன் அன்னு. கூட்டல் அன்னு. ஓகேவா? அடுத்து செய்யாதே அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? செய். செய். அப்போ பகுதியை வந்து நம்ம எப்போதுமே எப்படி தான் பிரிக்கணும்? ஒரு கட்டளை சொல்லாதான் பிரிக்கணும். செய். அடுத்து இ அப்படிங்கிறது சந்தி. ஆன்னு வந்தால் என்ன படிச்சிருக்கோம்? எதிர்மறை இடைநிலை படிச்சிருப்போமா? இத்து அப்படிங்கிறது எழுத்து பேர். ஏ அப்படிங்கிறது என்னது? முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று. சரிங்களா? ஸோ இதோட மொதல் பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடத்துக்குள்ளேயே இலக்கணத்தை பார்ப்போம். சரிங்களா? ஸோ 9ஆம் வகுப்பு 2வது பாடம் துணை வினைகள் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வினை வகையில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பு பொருள் அடிப்படையில் பல வகையாக பிரிக்கிறாங்க. அதில் வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? அதோட அமைப்பின் அடிப்படையில் தனி வினை கூட்டு வினைன்னு பிரிக்கிறாங்க. ஸோ தனி வினை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதோட வினைச்சொல்ல பிரித்தா பொருள் தராது. ஓகேவா? ஸோ படியுங்கள், படிக்கிறார்கள். இதில் வினை என்ன? படி தான்.
இந்த படியை பிரித்தா பொருள் தருமா? பொருள் தராது. இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தராத பகாபத சொற்களாக அமைகிறது தான் தனிவினை. ஓகேவா? பிரித்தால் பொருள் தராத பகாபத சொற்கள் தான் என்னது? தனிவினை. ஓகேங்களா? ஸோ தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்கள் தான் தனி வினைன்னு சொல்கிறோம். இதே கூட்டு வினை பாருங்களா, ஆசைப்பட்டேன், அதில் 2 வினை இருக்கும். ஆசை அப்படிங்கிறது ஒரு வினை, பட்டேன் அப்படிங்கிறது ஒரு வினை. அடுத்து பாருங்க, கண்டு பிடித்தார்கள், கண்டு பிடி அப்படிங்கிறது ஒரு கண்டு பிடி. ஓகேயா? தந்தி அடி, முன் ஏறு. ஸோ இந்த மாதிரி 2 வினைகள் இருக்குமா? இப்போ பிரித்தால் பொருள் தரும். ஆசை படு, பிரித்தா பொருள் தருமா? கண்டு பிடி, பிரித்தா பொருள் தருமா? ஸோ இந்த மாதிரி பகுபதமாய் அமைகிற சொற்கள் தான் வந்து என்னது? கூட்டு வினைன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கூட்டு வினைகளை பொதுவாக எத்தனை வகை பிரிக்கிறாங்க? 3 வகை பிரிக்கிறாங்க. அது என்னன்னா, பெயரும் வினையும் சேர்ந்தால் அது வினை. இப்போ தந்தி அடி பார்த்தோமா? இதில் தந்தி அப்படிங்கிறது என்னது? பெயர். அடி அப்படிங்கிறது வினை. அதேமாரி வினையும் வினை. கண்டு பிடி, இப்போ கண்டு அப்படிங்கிறதும் ஒரு வினை தான், பிடி அப்படிங்கிறது வினை தான். வினையும் வினையும் சேர்ந்தாலும் என்ன தான் வரும்? வினை தான் வரும். அப்போது இடையும் வினையும் சேர்ந்தால் முன் ஏறு. அப்போது முன்னேறு அப்படிங்கிறத நம்ம எப்படி இருக்கலாம்? முன் ஏறு. முன் அப்படிங்கிறது இடை, ஏறு அப்படிங்கிறது வினை. இப்போ முதல் வினையும் துணை வினையும் சேர்ந்து பார்ப்போம். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போதை பார்த்தேன். இதில் பார் அப்படிங்கிறது வினை, கண்கால் பார்த்தன் அப்படிங்கிறதே வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் பொருளை அடிப்படை பொருளாக தரக்கூடிய வினை தான் என்ன சொல்கிறோம்? முதல் வினைன்னு சொல்கிறோம். முதல் வினையாக வந்து பொருள் தர்றது முதல் வினை. ஓகேவா? முதல் வினையாக வந்து அந்த முதல் வினைக்கு துணையாக வர்றதா என்னது? துணை வினை. முதல் வினைக்கு துணையாக வந்து வேறு ஒரு இலக்கண பொருளை தர்றது தான் துணை வினை. இப்போ முதல் வினைனா என்ன, துணை வினைனா என்னன்னு பார்க்கணும். முதல் வினைனா என்ன? ஒரு வினையில் முதல் உறுப்பாக வந்து அதோட அடிப்படை பொருளை தரும். அதுதான் என்னது? முதல் வினை. துணை வினை அப்படின்னா முதல் வினைக்கு துணையாக வரும், ஆனால் வேற ஒரு பொருளை தரும். முதல் வினையில் கொடுத்த பொருளையே இதுவும் தராது, இது வேற ஒரு பொருளை தரும். ஓகேவா? துணை வினை வந்து எப்படி இருக்குன்னா, துணை வினை வந்து திணை, பால், எண், இடம், காலம் இதெல்லாமே இருக்கும். தமிழில் ஏறத்தாழ மொத்தம் எத்தனை துணை வினைகள் இருக்குது? 40 துணை வினைகள் இருக்குது. ஓகேவா? அந்த துணை வினைகள் பெரும்பாலும் என்ன? முதல் வினையை தான் செயல்படுது. துணை வினைகள்லாம் பாருங்களேன், என்னென்ன வரும்? பார், இரு, வை, கொல், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு. இதெல்லாமே என்னது? இருவகை வினையாக இருக்குது. துணை வினையோட பண்புகள்லாம் பாருங்கள். துணை வினை மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுவோரோட மனநிலை, செயலின் தன்மை இதன் அடிப்படையில் தான் வெளிப்படுத்தும். என்னது? பேசுவோரோட மனநிலையும் செயலோட தன்மையும் வெளிப்படுத்தும். இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினைப்பொருளை வந்து மெருகூட்டும். பேச்சு மொழியில் தான் துணை வினையில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்போது துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகம் உள்ள மொழி எது? பேச்சு மொழி. ஓகேவா? தற்கால தமிழில் என்னென்ன வழங்குறாங்கன்னு பாருங்க. ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு. இது எல்லாமே என்னது? துணை வினைகளாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வினை அடி அப்படிங்கிறது இரு. அந்த இரு அப்படிங்கிறது முதல் வினையில் எப்படி வருது, துணை வினையில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இரு அப்படிங்கிறது புத்தகம் மேசையில் இருக்கிறது. இதில் பாருங்கள், புத்தகம் மேசையில் இருக்கிறது. புத்தகம் எழுவாய், மேசை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், இருக்கிறதுங்கிறது பயனிலை. இப்போ இரு அப்படிங்கிறது ஒரே ஒரு வினை மட்டும்தான் இருக்குது. அதே இங்கே பாருங்கள், நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். இப்போ போய் இருக்கிறேன் அப்படிங்கிறது இருங்கிறது 2வது வினையாக தான் இருக்குது. இப்போ முதல் வினை இங்கே என்னது? போ. ஓகேவா? அதே மாதிரி அப்பா வந்து இருக்கிறார். இப்போ வந்து வா அப்படிங்கிறது முதல் வினை, இரு அப்படிங்கிறது 2வது வினையாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வை அப்படிங்கிறத பாருங்கள். அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். அப்போ அவள் எழுவாய், பொட்டு செய்யப்படும் பொருள், வைத்தாள் பயனிலை. இப்போ ஒரே ஒரு வினை மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், நீ என்னை அழ வைக்காதே. அழ அப்படிங்கிறது முதல் வினை, வைக்காதே வை அப்படிங்கிறது 2வது வினை. அவர் ஒருவரை பாட வைத்தார். பாடுதல் முதல் வினை, வை வைத்தார் அப்படிங்கிறது 2வது வினை. இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும்.
தமிழ்லையும் ஜப்பானிய மொழியிலையும் தான் வரிசையாக இருக்கும். துணை வினைங்கிறது முதல் வினைக்கு ரெண்டாவதாக இருக்கும். அதாவது ரெண்டாவதாக இடம்பெறது தான் துணை வினை. ஓகேவா? இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் துணை வினைகள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். தமிழ்லையும் ஜப்பானிய மொழியிலையும் மட்டும்தான் என்ன இருக்கும், முதல் வினை வந்து துணை வினைக்கு இரண்டாவதாக வந்து அமையும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது பாடத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? தனி வினை கூட்டு வினை பார்த்தோம். அதற்கடுத்து முதல் வினை துணை வினை பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதோட ரெண்டாவது பாடம் ஓவர். அடுத்து மூணாவது பாடம் பார்ப்போம். வல்லினம் மிகும் இடம் பார்த்து மூணாவது பாடத்தில் பார்க்கலாம். ஓகேவா? வல்லினம் மிகும் இடம். அதாவது வல்லினம் மிகும் இடம்னா இப்போ நம்ம ஒரு சொற்றொடர் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் சந்திப்பிழை இல்லாமல் எழுதணும். ஓகேங்களா? சந்திப்பிழை அப்படிங்கிறது என்னது? வல்லெழுத்துக்கள் எங்கே சேரும் எங்கே சேராது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான். இதில் ரெண்டு பாருங்க. வேலை கொடுத்தான் அப்படின்னா ஒர்க்கு, வேலை கொடுத்தான் அப்படின்னா வேலையில் வந்து கையில் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரியான ரெண்டு பொருள் சொல்லணும். அப்போ வல்லெழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு பொருள், வல்லெழுத்துக்கள் இல்லைன்னா ஒரு பொருள். ஸோ இதை தான் வந்து வல்லினம் மிகும் இடம் மிகாம் இடம் சொல்கிறோம். ஸோ வல்லினம் எல்லாம் வந்து வல்லெழுத்துக்களாக சொல்லக்கூடிய க ச த ப, இந்த 4 எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெறுமோ அதெல்லாம் வல்லினம் மிகும் இடம். அந்த மிகும் இடம் வந்து ஒரு சில கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் படி பார்த்தா தான் அங்கே வந்து வல்லினம் மிகும். ஓகேவா? நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை தான் வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்கிறோம். வல்லினம் மிகுது கச தப, இந்த 4 எழுத்து எங்கெங்கெல்லாம் மிகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதற்கு முன்னாடி புணர்ச்சிகள் சொல்கிறாங்க. தோன்றல், திடுதல், கெடுதல் அப்படிங்கிறது விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஓகேவா? இப்போ புணர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அது என்னது? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. ஓகேவா? அந்த விகார புணர்ச்சி தான் 3ஆக பிரிக்கிறாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். வல்லினம் மிகுந்து வருதல் வந்து என்ன புணர்ச்சி? தோன்றல் விகார புணர்ச்சியாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப்பில் தான் என்னது? வல்லினம் மிகும். ஓகேவா? சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. இப்போ எங்கெங்கெல்லாம் மிகுன்னு பாருங்க. அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பயணம். அப்போது அ இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடியும், அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும் தெரியும். அப்போது இதுலேருந்து நமக்கு அ இ ஏ, அதே மாதிரி அந்த இந்த எந்த, இந்த மாதிரி சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருது. ஐ வெளிப்படையாக வர்ற தொடரில் வல்லினம் மிகும். ஓகேவா? அடுத்து பாருங்க. முதியவர்க்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். இப்போ இந்த இடத்துல 4ஆம் வேற்றுமை உருவான கு வெளிப்படையாக வர்றதால வல்லினம் மிகும். இப்போ 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருது, மறைந்து வர்றது கிடையாது, வெளிப்படையாக வருது. அடுத்து பாருங்க. என கேட்டார், வருவதாக கூறு. என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புகளுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். என்னன்னா என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? வல்லினம் மிகும். மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனங்கண்டு அப்படிங்கினாலே தவறுகளில் தவிர்த்துடலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. அதற்கு, இதற்கு, எதற்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோமா அ இ ஏ, அந்த இந்த எந்த, அதற்கு, இதற்கு, எதற்கு. சரி, இந்த மாதிரியான சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இனி காண்போம், தனிச்சிறப்பு. அப்போ இனி தனி அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இனி தனி அப்புறம் மிக, இந்த மாதிரியான சொற்களுக்கு பின்னாடி என்ன ஆகும்? வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு. அப்போ 8 10 அப்படிங்கிற 2 எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். எந்தெந்த நம்பர்ஸ்க்கு 8 10 இந்த நம்பர் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு மட்டும்தான் என்னது? வல்லினம் மிகும். தீ பிடித்தது, பூ பந்தல். அப்போது தீ பூ அப்படிங்கிறதா என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி.
இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி என்ன இருக்கும்? வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, கூவா குயில் ஓடா குதிரை. அப்போ கூவா ஓடா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல என்ன? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகும். கேட்டு கொண்டான், விற்று சென்றான். இந்த மாதிரி வன்தொடர் குற்றியலுக்கு நிலைமொழியா இருந்து போனவர்கள் எல்லாம் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேட்டு, அப்போ இந்த டூ ஊக்கு முன்னாடி வல்லினம் இருக்கான்னு பார்க்கணும். இட்டு அப்படிங்கிறது வல்லினம். இந்த இச்சி இந்த ட்ரூக்கு முன்னாடி வல்லினம் எழுத்து இருக்கா? இருக்கு. அப்போ இது வன்தொடர் குற்றியலுக்கிறோம். இந்த மாதிரி வன்தொடர் குற்றியலுக்கு அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, ஆட சொன்னார், ஓடி போனார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வினை எச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இந்த வினை எச்சம் எப்படி இருக்கணும்? அகர இகர ஈற்று அப்படிங்கிற வினை எச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, புலித்தோல். அப்போ இந்த இடத்துல பாருங்க, புலினது தோல்னா வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? புலித்தோல்னு. அப்போ வேற்றுமை உருவான ஆறாம் வேற்றுமை உருவான அது அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துருக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம்? ஆறாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம். ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். இதற்கு முன்னாடி பார்த்தோம் 2 4 அப்படிங்கிறது தொடர். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வர்றதுலையும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வர்றதுலையும் வல்லினம் மிகும். ஆனால் 6ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தால்தான் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, கிழக்கு பகுதி வடக்கு பக்கம். இந்த கிழக்கு வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. மல்லிகை பூ, சித்திரை திங்கள். இப்போ மல்லிகை பூ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மல்லிகை பூ அப்படிங்கிறது என்னது? இரு பெயரிட்டு பண்பு தொகை. அது 2 பெயர் வருவாங்க. மல்லிகைங்கிறதும் ஒரு பெயர் தான், பூ அப்படிங்கிறதும் பெயர் தான். அப்போ இரு பெயரிட்டு பண்பு தொகை ஒரே பொருள் தான், ஆனால் அது என்னது? 2 சொற்களாக சொல்றது தான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. மல்லிகை பூ, சித்திரை திங்கள் இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதத்தை தான் தாமரை பாதம்னு ஓமை தொகையில சொல்றாங்க. அதே மாதிரி ஓமை தொகையில வல்லினம் மிகும். ஓமை தொகையிலையும் வல்லினம் மிகும். சில உருவக சொற்கள்ல வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. ஓமை உருவம் ரெண்டுத்திலையுமே வல்லினம் மிகும். சால பேசினார், தவ சிறியது. அப்போ சால, தவ, தட, குல இந்த மாதிரியான உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்போ உரிச்சொற்கள் எல்லா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்லலை. இங்கே புரிஞ்சுக்கணும். சால, தவ, தட, குல. அப்போ ஆன முடியக்கூடிய உரிச்சொற்கள் பின்னாடி தான் வல்லினம் மிகும். எப்படி? ஆன முடியக்கூடிய உரிச்சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, நிலாச்சோறு, கனா கண்டேன். தனி குற்றெழுத்து அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும். எப்படி? தனி குற்றெழுத்தை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. அடுத்து வாழ்க்கை படகு, உலக பந்து. இதெல்லாம் வந்து என்னது? உருவக சொற்கள். அதாவது சில உருவக சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வல்லினம் மிகும், வல்லினம் மிகா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்க, அதற்கு அப்படிங்கிறது தவறாம். ஓகேவா? அதற்கு அப்படின்னு இந்த இங்கே இக்கு சக்கர எழுத்து எழுதுறது தவறு. அது எப்படி? அதற்கு, அதற்கு எப்படி பிரிக்கலாம்? அது, அன், கு இப்படி தான் பிரிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதற்கு பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி? அது கூட்டல் அன் கூட்டல் கு அப்படின்னா பிரிக்கணும். அடுத்து பாருங்க, கடை பிடித்தல் அப்படின்னா என்ன பிரித்தோம்? மீனிங்கு கடை பிடித்தல். ஓகேவா? ஏதாவது ஒரு கடையை பிடிக்கிறது. கடை பிடித்தல் இப்பு சேர்ந்தா அதுக்கு என்ன பொருளை? பின்பற்றுதல். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கான மீனிங் கேட்பாங்க. கடைபிடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. கடைபிடித்தல்னா உன்னை ஃபாலோ பண்ணுறது. கடை இப்பு சேர்த்தா ஃபாலோ பண்ணுறது. இப்பு சேர்க்கல அப்படின்னா என்னது? ஒரு கடையை பிடிக்கிறது. ஓகேவா? இப்போ வல்லினம் மிகும் இடம் மிகா இடத்துலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம தெளிவாக படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால், வல்லினம் மிகும் இடத்தை தெளிவாக படிச்சாலே மிகாம் இடத்தை நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு கேள்வி இதுலேருந்து ஏதாவது ஒன்றத்தை மாற்றி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ எப்படி சொல்லலாம்? 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது இல்லாமல் 8, 10 அப்படி எண்ணு பெயர்கள் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருவாங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ ஓகேவா? அப்போது வல்லினம் மிகும் இடத்தை தெளிவாக படிச்சுக்கிட்டாலே போதும். மிகாம் இடத்தை நம்ம ஈஸியாக கேள்வி கேட்டால் அடிச்சிடலாம்.
சரிங்களா? இப்போ 9ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 3 இயல்களில் இலக்கண பகுதிகள் முழுசாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ தொடர்ச்சியாக படிங்க. நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்.